ஸ்ரீ வாசுதேவ மகாத்மியம் முதல் அத்தியாயம். சாவர்ணியின் வினவல். குறிப்பு: சாவர்ணி ஒரு முனிவர். அவர் கிருத்த யுகத்தில் சிவபெருமானை சாந்தி செய்து அழியாதவராக இருக்கும் வரத்தை பெற்றார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு மரியாதைக்குரிய வணக்கங்கள். ஸ்ரீ வாசுதேவரின் மகிமை தொடங்குகிறது. சௌனக முனிவர் கூறினார்: சௌதி என்பது தர்மம், வாழ்க்கையின் பல்வேறு சாதிகள் மற்றும் நிலைகள் தொடர்பான கடமைகள், அறிவு, உலக ஆசைகள் மீதான வெறுப்பு, யோகம் மற்றும் பிற உயிரினங்களின் பேரின்பத்திற்கு உகந்தது என்று பொருள்படும். நீங்கள் எங்களுக்கு பல்வேறு வழிகளில் குறிப்பிட்டுள்ளீர்கள். இவை விளக்கப்பட்டன. பல்வேறு வகையான புராண கதைகள் மற்றும் பாரம்பரிய கணக்குகளுடன் அவற்றை மிகுந்த தெளிவுடன் தெளிவுபடுத்துகின்றன. மிகவும் புத்திசாலியே, அவை அனைத்தும் நாங்கள் மரியாதையுடனும் கவனத்துடனும் கேட்டுள்ளோம். ஆனால் அவற்றை அனைத்து மனிதர்களாலும் செய்வது மிகவும் கடினம். மேலும் அவற்றை செய்யும் போது பல இடையூறுகள் இருப்பதால் அவற்றில் வெற்றியை அடைவது மிகவும் கடினம். மிகுந்த மன உறுதி கொண்ட மனிதர்கள் மிகுந்த விடாமுயற்சியுடன் அவற்றை பின்தொடர்ந்தால் அவை வழிமுறைகள் பலனை தருவது மிகவும் கடினம். எனவே வெவ்வேறு சாதிகள், வகுப்புகள் மற்றும் வாழ்க்கை நிலைகளை சேர்ந்த இரு பிறவி எடுத்த அனைவருக்கும், அதே போல் இங்குள்ள பெண்களுக்கும், சூத்திரர்களுக்கும் மற்றும் பிற தாழ்ந்த சாதியினருக்கும் எளிதான வழியை தாங்கள் எங்களுக்கு அறிவிக்க வேண்டும். வழிமுறைகள் மிகவும் எளிதாக இருக்க வேண்டும். எந்த ஒரு உருவமும் எந்த தடைகளும் எதிர்கொள்ளாமல் பெரிய பலனை, அதாவது மோட்சத்தை அடைய முடியும். மிகவும் புத்திசாலியானவரே, சாதிக்கும் மோட்சத்தை அந்த வகையான வழிகளை பற்றி தீவிரமாக யோசித்த பிறகு அனைத்து உயிரினங்களின் நன்மைக்காகவும் அதை தயவு செய்து விளக்குவது தங்களுக்கு தகுதியானது. பலதேவர், வியாசர் மற்றும் ஜனகர் ஆகியோரின் அருளால் நீங்கள் அனைத்தையும் அறிவீர்கள். அறிவதில் ஆர்வமும் விருப்பமும் உள்ள எங்களுக்கு அதை கூறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சௌதி முனிவர் பதிலளித்தார்: சௌனக முனிவரே, சாவர்ணி என்ற மகா முனிவர் சங்கரரின் மகனான ஸ்கந்தனிடம் இந்த கேள்வியையே தாழ்மையுடன் கேட்டார். சாவர்ணி முனிவர் விசாரித்தார்: குகனே, பல்வேறு வகையான தர்மங்கள், சாங்கிய அறிவு மற்றும் யோகம் போன்ற வழிமுறைகள் பல சந்தர்ப்பங்களில் நீங்கள் விளக்கியதை நான் கேட்டிருக்கிறேன். என்னை போன்றவர்களுக்கு அவற்றை பின்பற்றுவது மிகவும் கடினம் என்று நான் நிச்சயமாக கருதுகிறேன். சிறந்தவர்களாகவும் திறமையானவர்களாகவும் இருக்கும் மற்றவர்களுக்கு கூட அவற்றை மிகுந்த சிரமத்துடன் பின்பற்ற முடியும். மேலும் நீண்ட காலத்திற்கு பிறகு பலனை தர முடியும். எனவே இப்போது நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், வெவ்வேறு வகுப்புகள் மற்றும் வாழ்க்கை நிலைகளை சேர்ந்த மக்களுக்கு பின்பற்ற எளிதான, அவர்களின் ஆன்மீக நன்மைக்கு, மோட்சத்திற்கு வழிவகுக்கும் மிகச்சிறந்த வழிமுறை. சௌதி முனிவர் கூறினார். குகரிடம் ஞானத்தை விரும்பும் அந்த சிறந்த முனிவர் இவ்வாறு கேட்டபோது, கார்த்திகேயனான ஸ்கந்த பெருமான் வாசுதேவரை மனதில் நினைத்து தியானித்து பேசலானார். ஸ்கந்தன் கூறினார்: பிராமணரே, கேளுங்கள். என் தந்தையின் வாக்கிலிருந்து நான் கேட்டதை, மோட்சத்தை அடைவதற்கான வழிமுறை அனைத்து உயிரினங்களுக்கும் எளிதானது என்பதை இப்போது நான் தங்களுக்கு கூறுகிறேன். தங்கள் சொந்த நேசத்திற்குரிய குறிக்கோள்களை அடைய ஆர்வத்துடன் விரும்பும் அனைத்து சாதிகள் மற்றும் வாழ்க்கையின் நிலைகளை சேர்ந்த நபர்களுக்கு தெய்வங்களின் திருப்திக்கு ஒப்பிடக்கூடிய வேறு எந்த வழியும் இந்த உலகில் இல்லை. தெய்வங்களை பொறுத்தவரை சிறிதளவு புண்ணிய செயல் அல்லது சேவை செய்யப்பட்டாலும் அது மனிதர்களுக்கு எந்த சிரமமும் தடையும் இல்லாமல் பெரும் பலனை, செயலின் அநேகமான விடுதலையை அளிக்கிறது. தெய்வங்களுடனான தொடர்பு காரணமாகவே தெய்வங்கள், பிணிகள், ஒருவரின் சொந்த குறிப்பிட்ட கடமை அல்லது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துடன் ஒரு செயல் தொடர்பான சடங்கு செயல்களை செய்வது, ஒருவர் விரும்புவதை விரைவாக நிறைவேற்றுவது. இதன் காரணமாகவே முன்னர் கடினமானதாக அறிவிக்கப்பட்ட சாங்கியம், யோகம், வைராகியம், உலக பொருட்களை பற்றிய அலட்சியம் போன்ற எந்த ஒரு பயிற்சி அல்லது செயல் உடனடியாக நிறைவேற்ற எளிதானது.
கடவுளை சாந்தப்படுத்துவதன் மூலம் மட்டுமே நேசத்திற்குரிய குறிக்கோள்கள் அடையப்படுவதால் அனைத்து மனிதர்களாலும் ஒருவரின் திறனுக்கு ஏற்றவாறு அன்பு மற்றும் பக்தியால் சாந்தப்படுத்தப்பட வேண்டும். சாவர்ணி முனிவர் விசாரித்தார். 6 முகங்களை கொண்ட இறைவனே, முன்னர் பல்வேறு வகையான கடவுள்களை நீங்கள் எனக்கு கூறியுள்ளீர்கள். அவற்றை சாந்தப்படுத்துவதற்கான பல்வேறு முறைகள் தங்களால் விவரிக்கப்பட்டுள்ளன. பல்வேறு வகையான பழங்கள் அனைத்தும் அவற்றில் முதன்மையானது சுவர்க்கத்தை அடைதல் போன்றவை அந்த பிராயச்சித்தங்களில் தங்களால் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆனால் அவை காலத்தால் விழுங்கப்படுகின்றன, அதாவது முடிக்கப்படுகின்றன. குகனே, உலக செயல்களை தவிர்த்து பிரம்மனை துறப்பதன் மூலம் யோகிகள் பெறும் ஜன லோகம் மற்றும் பிற உயர் உலகங்களை அடைவதும் நிலையற்றது மற்றும் நிலையற்றது என்று கூறப்படுகிறது. ஏனெனில் இது 2 பதார்த்தங்களுடன் பிரம்மதேவரின் 100 ஆண்டுகள் மட்டுமே நீடிக்கும். பெறப்பட்ட பலன்கள் அழியக்கூடியவை என்றால் மிகவும் கடினமான செயல்களால் மிகவும் சிரமங்களுடன் அந்த பலன்களை பெறுவதன் தகுதி என்ன? உடல், பதவி மற்றும் சக்தி போன்றவை காலப்போக்கில் அழியக்கூடிய தெய்வங்களின் துறவரம் எனக்கு பிடிக்கவில்லை. பயத்திலிருந்து விடுபட்டு நித்தியமாக இருப்பவரே, ஹோமம் செய்பவர்களின் பயத்தை நீக்குபவரே, அவருக்கு நிரந்தர இருப்பிடம் உள்ளது. மேலும் அவர் நித்திய பலனை தானம் செய்பவர் மற்றும் தனது பக்தர்களிடம் பாசம் உள்ளவர். குகனே, யாருடைய அருளால் இந்த உலகத்திலேயே அனைவரின், அதாவது மக்களின் அனைத்து ஆசைகளும் எளிதாக நிறைவேறும் அந்த கடவுளை பற்றி எனக்கு கூறுங்கள். அவரை சாந்தப்படுத்தும் முறையை உண்மையிலேயே எனக்கு கூறுங்கள். இது பின்பற்றுவதற்கு எளிதானது மற்றும் மரியாதைக்குரிய நபர்களால் அங்கீகரிக்கப்படுகிறது. இதை உடனடியாக அறிய நான் ஆவலுடன் விரும்புகிறேன். சௌதி முனிவர் கூறினார். மகா முனிவரால், அதாவது சாவர்ணி முனிவரால் வரவேற்கப்பட்ட பகவான் குக பெருமான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். உன்னத மனம் கொண்ட கடவுள் இதை அவரிடம் மரியாதையுடன் கூறினார். முதல் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.